ஆமாம், ஆட்டோவில் வந்து இறங்கினப்பறம் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? நீயும் அந்த தம்பியும்? யார் ஆட்டோக்காரங்களை கேட்குறியா? ஆ, ஆட்டோக்காரங்களை தான் கேட்கேன். அதுவா, நான் எப்பயும் போல் ஆட்டோக்கு 130 ரூபா கொடுத்தேன். அதான் அந்த அண்ணன் இருந்துக்கிட்டு இல்லை இல்லை 120 ரூபா தான்னாரு. இங்கே நம்ம போகும்போது இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போகும்போது 130 கொடுப்பாங்கல்ல, அந்த பழக்கத்தில் நான் 130 கொடுத்தேன். அதான் அவர் இல்லை 120னாரு. அதான் அவர் சொன்னார், ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ நிப்பாட்டினா முந்தினா 5 லட்சமா, இப்போ 10 லட்சமா. 5 லட்சம் 10 லட்சமா? ஆமாம் ஆமாம். அதான் நானும் கேட்டேன், என்னென்ன சொல்கிறீங்க 5 லட்சம் 10 லட்சமானே? ஆமாக்கா, எத்தனை பஸ் வருது, எவ்வளோ ஆட்கள் வராங்க, அதனால் அதெல்லாம் போட்டதை எடுத்துருவாங்க அப்படின்னாரு. அதனால் அவங்கெல்லாம் 120 தான் வாங்குவாங்களாம். ஆனால் இங்கேருந்து நம்ம ஆட்டோ பிடிச்சி போகும்போது 130 வாங்குவாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார். ஏதோ 50 ஆட்டோ நிற்குமா, வருஷப்படி தான் விடுவாங்களாம். ஆனால் அப்படியுமே அமௌண்ட்டு நல்லா நிறையா வந்துரும்க்கா அப்படின்னாரு. அப்படியா? அப்படின்னாலும் 10 லட்சம் கொடுக்கணும்லன்னு. ஆமாம், ஆனால் அது ஏதோ வேண்டான்னு கேன்சல் பண்ணால் அந்த ரூபாயை திருப்பி தந்துடுவாங்க அப்படின்னாங்க. ஒரு வருஷத்துக்காக கேட்டேன், அதுக்கும் ஆமானாரு. எனக்கு ஒன்றும் புரியலை. ஒரு வருஷத்துக்குனா அப்போ அடுத்த வருஷம் இது பண்ணுறதுக்கு திருப்பி அதை 10 லட்சத்தை கட்டணுமா? இல்லை எப்போ இடையில அப்போ அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இடையில வேண்டான்னு சொன்னால் அந்த ரூபாயை திருப்பி தந்துடுவாங்களா? எனக்கு அதெல்லாம் புரியலை. ஏதோ அப்போ நீங்கள் ஸ்டாண்டில் போட ரூபா கொடுக்கணும் போல. ஓ, அதைத்தான் சொன்னாரா? ஆமாம் ஆமாம், அதைத்தான் சொன்னார். அம்மா, என்ன தங்க தேவதை? அம்மா, என் பர்ஸு ஓட்ட தானே இருக்கு. எடி ஆமாம். ஏப்பா அந்த ஒத்த பர்ஸை கொடுத்துக்கிட்டு எத்தனை தடவை கேட்கா? நீ வேணா வச்சுக்கிறியாடி, உன்ட்ட கொடுத்துட்றேன். ஆமாம், நீ தான் வாங்கி வச்சுக்கிட்ட. இருக்கட்டும், உங்கள் அம்மாக்கிட்டே இருக்கட்டும், பத்திரமா இருக்கட்டும். அபி, நீ ஊரில் போய் வாங்கிக்கோண்ணே. நீ இங்கே ஏதாவது கீழே போட்டேன்னா என்ன செய்ய முடியும்? அவ்வளோதான், கீழே போட்டாலும் அடி நொறுக்கி எடுத்துருவேன். அபி, அந்த பர்ஸுக்குள்ள 100 ரூபா வச்சுருந்தேல, அதை தொலைச்சிரு. அப்போ தான் அம்மா அடி அடி அடின்னு உன்னை அடிப்பா. அப்படியே உனக்கு என்ன செய்வேனே எனக்கு தெரியாது. அப்போ கோபப்படாதம்மா, இது பஸ்ஸு. இருடா லூசு பயலே, நீ வந்து ஏதாவது கேளு, நான் உனக்கு ஒன்றுமே வாங்கி தர மாட்டேன் பாரு. நானும் உனக்கு பெரியவனாயும் ஒன்றுமே வாங்கி தர மாட்டேன். உனக்கு நான் நகைலாம் போட மாட்டேன். நீ ஒன்றும் போடவே தேவையில்லைன்னு, எனக்கு உன் நகையே தேவையில்லைன்னு. ஏப்பா ஆரம்பிச்சிட்டாங்களா? ஏம்மா, நான் பஸ்ஸில் 1.25 மணி நேரம் இவங்க கூட இப்படி போகணுமே. எம்மனாம்மா, நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு. சரி, நீ எனக்கு வாங்கி தானே. நீ ஒன்றும் எனக்கு வாங்கி தர வேண்டாம், சரியா? சரியா? ஏம்மா அத்தாடி, எப்படி பல்ல கடிக்கா? அம்மா, அப்படியே அபியை 2 அடி போடுங்கம்மா. இல்லை, நீ தான் என் மடியில் உட்காந்துருக்க, உன்னையே தான் 2 அடி போடணும்னு நினைக்கேன். மாட்டினியா மாட்டினியா? உனக்கு தான் அடி கிடைக்க போகுது. ஏம்மா, நீங்கள் அபியை தானே அடிக்கணும். அபி அடிக்கிறதுலாம் அப்புறம் அடிக்கலாம், உடனே அடிக்கணும். இல்லை, சாப்பிடாம வந்திருக்க, அங்கே போய் இறங்கணுன்னே பசிக்குன்னு சொல்கிறதுக்கால. அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்காம கூட்டு வந்திருக்கா, அப்போ இப்படி தான் சாப்பாடே கொடுக்க மாட்டா போலன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நீ சாப்பிடலையா தம்பி? இல்லை, அவன் எங்கே சாப்பிட்டான்? லூசு பையன் வேண்டாண்ணா, அவன் சம்சா கேட்டான். சம்சா அந்த கடையில் இல்லை. சரி, அதனால ஒரு 2 பூரியாவது ஊட்டி விட்டுருவோன்னு நினச்சேன். என்கிட்ட 2 வாய் வாங்கிட்டு இருக்கும் போதே அவனுக்கு பேய் வந்துருச்சு. எம்மா, என்னம்மா தம்பி, அப்போ நீ சாப்பிட்லையா? அப்போ உனக்கு பசிக்கும்லடா. பசிக்கல, அதெல்லாம் ஒன்றும் பசிக்கலை. இல்லை, டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன், இப்போ ஊட்டி விடவா அம்மா? எப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா. அம்மா, நான் சாப்பிட்டேன்ல. ஆ ஆமாம் அபி, நீ 2 பூரி சாப்பிட்ட. கண்டக்டர் என்ன இன்னும் டிக்கெட் கேட்டு வரவே இல்லை? பிள்ளைங்க 2த்துக்கு அரை டிக்கெட்டு தானே? ஆமாம், இத்தனை நாள் அரை டிக்கெட்டை எடுக்கணும்னு நினைப்பேன். அபி நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால, எம்மா இது 12 வயசு தான் ஆகுதா, ஹைட்டு கூட இருக்கும் போலம்பாங்க. சார், என் பொண்ணு வளர்ந்துருக்கா, அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படிமே. உடனே அவங்க சொல்லுவாங்க, ஏம்மா நீங்கள் ஒரு ஆதார் கார்டை ஃபோட்டோவாவது எடுத்துகிட்டு வாங்க, இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, அப்படின்னா நீங்கள் ப்ரூஃப் காமிச்சிக்கலாம்ல அப்படிம்பாங்க. சரி, இந்த 12 வயசு ஆகிறதுக்குள்ளே நம்மளும் அரை டிக்கெட் எடுத்துணும்னு இந்த தடவை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படியா? ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்திருக்கியா? சில பேர் நல்லா பொறுமையாக சொல்லுவாங்க, ஏம்மா இல்லைம்மா நீங்கள் எப்படினாலும் ப்ரூஃப் காமிக்கணும், நாங்கள் டிக்கெட் கொடுக்குறத பற்றி ஒன்றும் இல்லை, செக்கிங் வாங்கினாங்கன்னா நீங்கள் ப்ரூஃப் காமிக்கணும்ல, அதுக்கு தான் சொல்கிறோம் அப்படின்னு பொறுமையாக சொல்லுவாங்க. சில பேர் நம்மளுக்கு என்ன விவரமா தெரியும். சில பேர், ஏம்மா பிள்ளை இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு, இந்த பிள்ளைக்கு எப்படிமா அரை டிக்கெட் கொடுக்குறது அப்படிம்பாங்க. அந்நேரம் தான் கடுப்பாக வரும். விவரமாக சொன்னால் தானே தெரியும். அதான் இந்த தடவை 2 பேத்துக்கு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் இவனுக்கு தேவையில்லை, இவனை பார்த்து யாரும் சொன்னதில்லை, இதுதான் இப்படி தானே தேஞ்சு போய் தானே இருக்குது. எம்மா, நீ அப்பப்போ அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கம்மா. ஆமாம், இவர் பெரிய இவர் அசிங்கப்படுத்துகிறாங்க. எம்முனாம்மா, நீ பிறக்கும் போது 4 கிலோ இருந்த, யாராவது இப்போ நீ 4 கிலோவில் பிறந்த பையன் சொன்னால் நம்புவாங்களால? யாரும் நம்ப மாட்டாங்க. அம்மா, நான் பிறக்கும் போது 2 கிலோ, ஆனால் இப்போ நான் பெருசாயிட்டலம்மா. ஆமாம், உங்கள் அம்மா நீ ரொம்ப சிறுசாக இருக்கேன்னு சொல்லி உன்னைய ஊட்டி ஊட்டி வளர்த்தா. ஊட்டி வளர்த்தேன்னா என் பிள்ளைய கொடுமை தான் படுத்துவேன். பாவம், அந்த பிள்ளைய கொடுமை தான் படுத்திருக்கேனம்மா. ஏம்மா, அபியை கொடுமைப்படுத்துனீங்களா? ஆமால, அபியை கொடுமை தான் படுத்தினேன். எப்படிம்மா கொடுமைப்படுத்துனீங்க? எப்படி கொடுமைப்படுத்தினேன்? அபி எனக்கு பிள்ளை. எங்கள் வீட்டில் எல்லாரும் போதும், மதர் ஃபீடிங்கே சரியாக தான் வரும்னு சொல்லுவாங்க. நம்ம தான் கேட்போமா, அது எப்படி இத்தனோடி பிள்ளைக்கு பத்தும் அப்படின்னு யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அப்புறம் இல்லை, கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏம்மா சொல்லுமா. கேட்க மாட்டேன். கேட்காம இந்த பால் பவுடர்லாம் கிடைக்கும், பிள்ளை நல்லா புசு புசுன்னு அவள் வேற கம்மியாக எடை கம்மியாக பிறந்தாளா, மனசே கேட்காது. அப்புறம் அந்த பால் பவுடரை ஆற்றி அவளுக்கு கொடுப்பேன். கொடுத்தா அவள் குடிக்க மாட்டா, ஏன்னா அவளுக்கு தான் வயிறு நிறைஞ்சிருக்கும்ல.
ஆனால் நான் சும்மா இருப்பேனா சங்கை எடுத்து அந்த பிள்ளை பாவம் அழுக அழுக கொடுப்பேன். ஏமா அப்போ எனக்கு நீ 2வது பிள்ளையா அஜய், அதனால எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி பிள்ளைங்க குடலு இத்தினூண்டி தான் இருக்கும், அதுக்கு தாய்ப்பாலே போதும் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. அதனால உன்னையெல்லாம் நான் ஒன்றுமே கம்பல் பண்ணல. அம்மா அப்போ நீங்கள் எனக்கு ஒன்றுமே கொடுக்கலையா? இல்லை ஒன்றுமே கொடுக்காமையா வளர்ந்த. 6 மாதம் வரைக்கும் மதர் ஃபீடிங் மட்டும்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அபிக்கு தான் உங்கள் அம்மா சரியான கவனிப்பு. அப்படியாம்மா? ஆமாம், மலைப்பழத்தை வாங்கிட்டு வருவேனா, அப்புறம் அந்த செர்லாக்கை கொடுப்பேன், அப்புறம் ராகியை பால் எடுத்து அதை கொடுப்போம். எத்தனை? ஆமாம், அபி ராகிலாம் நல்லா குடிச்சதுனால தான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கா. எப்பா அவள் லைட்டாக தொட்டாலே எப்படி வலிக்குது. ஏம்மா இப்போ எந்த ஊர் வந்திருக்கு? அபி இப்போ கயத்தாறு டோல்கேட்டு தாண்டி இருக்கு. ஏம்மா என்ன சாத்தூர் போக எவ்வளோ நேரம் ஆகும்? அடுத்து கோவில்பட்டி, கோவில்பட்டிக்கு அப்புறம் சாத்தூர் தான். எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். ஏம்மா 1 மணி நேரம் ஆகுமா? ஆமாம் அபி 1 மணி நேரம் ஆகும்ல. ஜெய் நீ அம்முனா மட்டும் போ, இந்த பூரி கொண்டு வந்திருக்கேன் அதை ஊட்டிடுறேன், அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். ஏம்மா எனக்கு வேண்டாம், இல்லை தொலைச்சி விடுவேன். ஒரு பூரியே 15 ரூபா. ஒரு பூரி 15 ரூபாயா? ஆமாம் இவனை பிடி வரேன். தம்பி சாப்பிடல பசிக்கும். ஆமாம் அப்புறம் அங்கே போய் எனத்தையாவது போன உடனே பசிக்கும்ப. இல்லைம்மா நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் அடி வாங்கிறாத. காலையில் பால் எதுவுமே குடிக்கல, அப்புறம் பசிக்காதா? அம்மா நீங்கள் தான் ஊட்டி விட்டீங்கல்ல, இல்லை அடி வாங்கிறாதில்ல. 2 வாய் தானே வாங்கினேன். ஏம்மா வேண்டாம்மா. ஜெய் பஸ்ஸுன்னு பார்க்கேன், என்னை கத்த வைக்காத தயவு செய்து. இவ அப்படித்தான் கிழங்கு வேண்டான்ட்டா. கடைசியில் இப்போ 2 பூரிக்கு எவ்வளோ கிழங்கு வச்சு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஏய் உனக்கு தெரியாதா சக்தி, நான் வெறும் பூரி தான் சாப்பிடுவேன். வெறும் பூரி தான் சாப்பிடுவேன்னா சொல்ல வேண்டியதானே, நான் கிழங்காவது வாங்காமல் இருந்திருப்பேன். என்ன விலை விற்குது தெரியுமா? சரி அம்மா கோவப்படாதீங்க, கொடுங்க. வாய தர. ஏன்னா வாய் உன்னால இவ்வளோ தான் திறக்க முடியுமா? அம்மா ஆமாம்மா கொடுங்க. உன் பிள்ளைங்க 2 விதம். ஒன்று வாயை பெருசாக திறக்குது, இன்னொன்று வாயவே திறக்க மாட்டேங்குது. ஏம்மா இவனுக்கான சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ள இல்லை பிரியாணி அதுனா வாயை திறப்பான். ஏண்டா ஏன் பூரி உன் வாய்க்கில் இறங்காதோ? ஏம்மா கொடுங்க. இந்தா. அம்மா கிழங்கு நிறையா வச்சு கொடுங்க. ஏடா வீட்டிலலாம் கிழங்கே வேண்டாண்ணே, நான் நல்லா இருக்கோதான் நினைச்சேம்மா. நல்லா தான் இருக்கு, கொடுங்க. இந்தா வாங்க. ஏன் உட்காந்த இடத்துல உட்காந்துருப்பான், நம்ம தான் வரணும். இல்லை மடியில் எத்தனை வச்சிருக்கேன்ல, இது என்ன வீடா பஸ்ஸா? பஸ்ஸில் உட்காந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன், பக்கத்தில் வாழ. அபி இந்தா நீயும் ஒரு வாய் வாங்கிக்கோ. சரிம்மா. இடி வாயை இவ்வளோ பெருசாக திறக்கிற பஸ்ஸில் வச்சு, தம்பி திறந்தால அது மாதிரி திற. இப்படியாம்மா? ஆமாம் ஆமாம் அப்படித்தான். நீங்கள் தானம்மா சத்தம் போட்டீங்க அவனை, அதுக்காக இவ்வளோ பெருசாக திறப்பாங்க? இதுன வீடா? சரிந்தா. உனக்கு தனியாக சொல்லணுமா? வாங்கு, கோல்படி வரப்போகுது. பரவாயில்லையே, வீட்டில் வச்சு 2 பேரும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன மாதிரி இருந்தது, பஸ்ஸில் வச்சு 2 பேரும் சாப்பிட்றீங்க. கூட 2 இருந்தால் கூட சாப்பிட்றீங்க போல இருக்கே. கிழங்கு நல்லா இருந்ததுமா. அப்போ பேசாமல் உங்கள் அப்பா ஒரு பஸ்ஸு பிடிக்க சொல்லுவோம். பஸ்ஸு பிடிச்சி விட்டாங்கன்னா டெய்லி பஸ்ஸில் உட்கார வச்சு உங்களுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம்ல. அந்நேரம் பசிச்சிருக்காது காலையில், இப்போ இவ்வளோ நேரம் ஆகும் பிள்ளைகளுக்கு பசிச்சிருக்கோம். அம்மா எங்கே வந்திருக்கு? கோவில்பட்டியை தாண்டி வச்சுமா. அப்போ இன்னும் எவ்வளோ நேரமா ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னொரு 20 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். நான் சாத்தூர் வந்தே 1.25 வருஷம் இருக்கும்ண்ணே. ஆமாம் வண்டியிலேருந்து கீழே விழுறதுக்கு முன்னாடி இவ சடங்குக்கு வந்தேன் அப்படி தானே? ஆமாம் அப்போ தான் வந்தேன். மாமா விழுந்ததுக்கு கூட போய் பார்க்கல. ஆமாம் மாமா விழுந்ததை போய் பார்க்கல. ஆனால் என்ன இப்போ ஓட்டு போட போகிறோம். சரி அதுக்கு என்ன பண்ண விடு. என்ன செய்ய, வீட்டில் அம்மாவும் அப்படி படுத்து கிடக்கா. இதுவே இந்த பாரு அவசரமாக போயிட்டு சாயந்தரம் அவசரமாக வர வேண்டியிருக்கு. ஆமாம் அண்ணே, எனக்கும் எங்கேயும் போய் 2 நாள் 3 நாள் தங்கணும்லாம் ஆசை கிடையாது. ஆனால் பாரு சாயந்தரம் அந்த 6 மணிக்குள்ளே அவசரமாக வர வேண்டியிருக்கு. அது கொஞ்சம் எரிச்சலாக தான் வருதுண்ணே. நான் எப்படியும் இங்கே போகவே 12 மணி ஆயிரும். திருப்பி அட்லீஸ்ட் 4 மணிக்கு பெருசாக இருந்தால் தான் இங்கே 5 மணிக்காவது 5 மணிலாம் இல்லை கூடயே ஆகும், 6 மணிக்காவது வர முடியும். சக்தி பேசாமல் நேராக மாமா வீட்டுக்கு போகாமல் ஓட்டு போடுற ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஓட்டு போடுற வேலையை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோ, வீட்டில் அவங்க கூட கூட கொஞ்சம் நேரமாவது இருக்கலாம்ல. இப்படி சொல்கிறியோ? அதுவும் சரிதான். இதுனா நேராக வீட்டுக்கு ஆட்டோ பிடிச்சி போகணும். அங்கே இறங்கிட்டு எப்படியும் உட்காந்தோம்னா திருப்பி எந்திக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் நீ நடந்துருவியா? எப்படியும் திருப்பி ஆட்டோ தான் பிடிக்கணும். அப்புறம் கூட்டமாகிடுச்சுன்னா என்ன செய்ய? பேசாமல் நீ சொல்கிற மாதிரி நேராக ஸ்கூலுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோ, ஓட்டை போட்டுட்டு வீட்டுக்கு போனோம்னா நல்லா ஃப்ரீயாக உட்காந்து பேசி எடுத்துகிட்டு வரலாம். அப்போ ஸ்லிப்பு யார்கிட்ட இருக்குது? ஸ்லிப்பு வேணால் சித்தியை கொண்டு வர சொல்லுவோம். உள்ள செல்லுலாம் அலௌடு கிடையாது. செல்லு அலௌடு கிடையாதா? அப்போ அதையும் வேணால் சித்திட்டே கொடுத்து விட்டுலாமா? பிள்ளைகளையும் அனுப்பி விட்டுலாமா? அது சைலண்டில் போனால் போட்டுக்கலாம். சரி அப்போ சைலண்டில் போட்டுருவோம். சைலண்டில் போட்டுட்டு சித்தியை வேணால் பிள்ளைகளை கூட்டு போக சொல்லிடுவோம். இப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்லிடவா? நாங்கள் நேராக ஸ்கூலுக்கு போகிறோம், நீ ஸ்லிப் எடுத்துகிட்டு வான்னு. என் ஃபோனு என்னோட இது எல்லாமே உன் பேக்கில் தான் இருக்குன்னு. நீ வாட்டுக்கு இந்த பேக்கை சித்திட்ட கொடுத்துறாத. உன்னோடது மட்டும் இல்லை, என்னோட ஆதார் கார்டு எல்லாமே இந்த பேக்கில் தான் இருக்குது, ஹேண்ட்பேக்கில். அதனால் அப்படிலாம் கொடுத்து விட மாட்டேன். ஜெய் அபி அம்மாவும் யமுனாமாவும் நேராக ஓட்டு போட போயிடுறோம். அம்மா அப்போ நாங்கள் அதான் நீங்கள் ஆச்சி கூட போயிருங்க. சரிம்மா. நீங்கள் எப்போ வருவீங்க?
நாங்கள் கூட்டம் இல்லைன்னா உடனே வந்துடுவோம். கொஞ்சம் கூட்டமாக இருந்தால் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் வந்துடுவோன்னு சேட்டை பண்ணாமல் இருக்கணும். இப்போ தானே சாப்பிட்ருக்கீங்க, அதனால் எப்படியும் உடனே பசிக்காது. ஆ சரிம்மா. அபி, தம்பியை நீ தான் பார்த்துக்கணும், ரொம்ப சேட்டை பண்ணக்கூடாதுன்னு. ஆ சரிம்மா. சரி, சாத்தூர் வரப்போகுது. நான் இறங்கிக்கிறேன். நான் இறங்கிட்டு ஒவ்வொருத்தரையாக இறக்கி விட்றேன், சரியா? ஆட்டோ போய் கூப்பிடணுமா? அதனால் எப்படி அவங்களுக்குள்ள நிற்பாங்கல்ல, அவங்கள பார்த்து கூப்பிட்டுக்கலாம். பாலம் ஏதோ தோண்டி போட்டிருக்காங்கன்னாங்க. ஆமாம், தாயல்பட்டி ரோட்டில் பாலம் கட்டுறதுக்காக தோண்டி போட்டிருக்காங்க, அதனால் சுற்றி தான் போகணும். சரி, வரப்போகுது. அம்மா பின்னாடியே பார்த்து இறங்கணும், சரியா? சரிம்மா.